வணக்கம் தமிழர்களே. இந்த சிலர் சமூக வலைத்தளங்கள்ல அதாவது சீமான் தமிழீழ இலச்சினைகளையும் தலைவரை பற்றியும் காய்ச்சித்தான் இவர் அரசியல் செய்கிறார், இவருக்கு எங்களை விட்ட அரசியலுக்கு வேற ஒன்றும் இல்லை என்ற மாதிரி கதைக்கிறீங்க. அதுவும் இந்த ஈழத்தவர்களே சிலர் கதைக்கிறீங்க, நான் பார்த்துருக்கேன். அது உண்மையிலே ஒரு மனசங்கடமான விஷயம். அது உண்மையிலே செய்யாதீங்க. ஏனென்று சொல்ற ஒரு பொறுமையா கேளும், சரியோ? ஏனென்றா 2-3 விஷயம். முதலாவது, புலி என்றது தமிழ் இலச்சினை, அது தலைவர் தான் உருவாக்கினது இல்லை. அவர் தலைவர் அந்த புலி சின்னத்தை வச்சதே தமிழ்நாட்டு சின்னம் என்றபடியாத்தான் அந்த புலி சின்னத்தை கொடியில வச்சது. 2வது, இப்ப அந்த கொடியோ அல்லது தலைவரை பற்றி கதைக்கிறது, இன்னொரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் ஒருத்தன் கதைச்சு பெருமையா கதைச்சு அதை மக்களுக்கு கொண்டு செல்றார். அவர் தலைவரை கூடாம சொல்லி பிறப்பே இல்லை, பெருமையா கதைச்சு அதை இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அங்கெல்லாம் பலர் பாமர மக்களா என்ன வெளிநாட்டில் நடக்குது, என்ன இடத்துல நடக்குதுன்னு தெரியாம இருக்கு. அவைக்கெல்லாம் அந்த பிரபாகரனையும் தமிழீழம், தமிழ் பிரச்சனை, தமிழ் தேசியம் இதுகளை கொண்டு போறாருன்றதே தமிழருக்கு பெருமை, எங்களுக்கும் பெருமை. எங்கட சின்னம் அதுல இருக்குது, விளங்குதா? எங்கட சின்னத்தை தாய் சின்னம், தாய் சின்னத்தை பேஸ் பண்ணித்தான் அப்படி நடிகர்ன்றதே உண்மையிலே நல்ல விஷயம், சரியோ? அது எங்களையே யூஸ் பண்ணிதன்ற அப்படி சொல்லாதீங்க, சரியில்லை. இப்ப பாருங்க, தமிழ்ல இருந்து தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாம் வந்தா அது தமிழுக்குத்தான் பெருமை, ஒழிய தமிழ் தாழ்ந்து போயில்லை. அதே மாதிரி தான் இது, இந்த புலி சின்னமோ பிரபாகரனை பற்றி கதைக்கிறது அது எங்களுக்குத்தான் பெருமை. மற்றது, அந்த தமிழ்நாடு பேர் வச்சிருக்கு, ஆனா அந்த இந்தியாக்காரன் தமிழ்நாடு பேரை கொடுத்து பல தமிழர்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க, சரி? உண்மையா அதுதான். ஆனா எல்லாரும் தமிழ்நாடுன்ற பெரிய நாடண்டே யோசிக்கிறாங்க. தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்லைன்றே அங்க பலருக்கு தெரியாது. எல்லாரும் தமிழ்நாடுன்றா நாடண்டி யோசிச்சு கொண்டிருக்காங்க. அப்படி இல்லாம உண்மையிலே தமிழனுக்குன்ற ஒரு நாடு வேணும். அந்த தமிழனுக்குன்ற ஒரு நாடு இல்லாததால்தான் நாங்கள் இந்த நிலைமையில இருக்கிறோம். அப்ப இனிமே கிடைக்கணும் தமிழ்நாடு உண்மையிலே தனிநாடு ஆடுறதுன்றதான் நல்ல விஷயம். அது தமிழனுக்கு நல்லம், தமிழுக்கும் நல்லம். அப்ப சீமான் தமிழ் தேசியத்தை வளர்க்கிறார், அதுக்கு நாங்களும் கை கொடுத்து எல்லாரும் கை கொடுத்து வளர்க்கணும். அப்படி வளர்த்தா தான் தமிழ் தேசியம் வளரும். இப்ப சீமானோட வேற அரசியல் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்றா, ஓகே, அவற்ற கேள்விகளுக்கு சரி பதில் பிள்ளை அது பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அது வேற விஷயம், சரியோ? அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனா அந்த இலச்சினையை பாவிக்க கூடாது, தலைவரை பற்றி கதைக்கக்கூடாது, அப்படி கதைக்கிறவங்க எல்லாரையும் பேசுறது, நீங்க என்ன எங்களை வச்சு தானே அரசியல் செய்றீங்க அப்படிதன்றது உண்மையிலே சரியில்லை. என்னை பொறுத்தவரையில அப்படி செய்யாதீங்க. ஏன்னா நாங்கள் எவ்வளவோ விழுந்து விழுந்து இருக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாகி ஒரு தமிழனுக்கு ஒரு நாடு உருவாகும், சரியா? அப்ப முயற்சித்து ஒற்றுமையா தமிழ் தேசியத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.